ஹாய், நமஸ்தே டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? படிக்கிறீங்களா? ஸ்போக்கன் பேசி பார்க்குறீங்களா? என்னங்கிறது யாருமே எனக்கு கமெண்ட்ஸே பண்ணலை. பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ தானே உங்கள் டவுட்டை எனக்கு தரும். நீங்களும் படிக்கிறீங்க, எப்படி படிக்கிறீங்கன்னு என்னாலையும் பார்க்க முடியும், அப்படியே கேட்க முடியும். அதனால் உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதனால் எந்த விதமான இதுவும் இல்லை. நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். நல்லா சொல்லித்தருவேன் ஆர்வத்தோடு. நீங்கன்னா எனக்கு அது சந்தோஷம். உங்களுக்கு டவுட் இருந்து உங்களுக்கு என்ன கேள்வினாலும் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஹாப்பியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதனால் எந்த இதுவும் உங்களுக்கு தயக்கம் வேண்டாம். படிங்க. அன்னன்னைக்கு கொடுக்குற சப்ஜெக்ட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் நானே வீடியோ போடுறேன். ஏன்னா லாங்காக போட்டால் எல்லாேருக்கும் போர் அடிக்கும், ஒன்றும் புரியவும் செய்யாது. அதனால தான் நான் கம்மியாக தான் நானே போடுறேன் ஒரு லாங் வீடியோ. ஏன்னா நான் ஷார்ட்ஸில் சொல்ல முடியாது, அது ஸ்போக்கன் ஹிந்தி. அதனால் நான் கொஞ்சம் தெளிவாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போட்டேன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு புரியும். அப்படிங்கிறத ஒரு டெய்லி ஒரு 3 சென்டென்ஸ் தான் நானே சொல்லிக் கொடுக்குறேன். 3 அல்லது 4 சென்டென்ஸாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். அதை நீங்கள் திருப்பி அது வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் சொல்லிக் கொடுக்குறேன். டெய்லியும் நான் உங்களை கஷ்டப்படுத்தலை. அதை நீங்கள் சாட்டர்டே சண்டே லீவில் உட்காந்து ஜாலியாக நீங்கள் படிக்கலாம். இது ஒரு ப்ளே கேம் மாதிரி தான். அதை வச்சு நீங்கள் விளையாடினீங்க படிச்சிங்கன்னா ஈஸியாக படிக்கலாம். நாளைக்கு உங்களோட ஜென்ரேஷன் அடுத்து நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ எல்லோரும் வெளியில் போக முடியல, கிளாஸுக்கு எதுவும் இருக்குது, எவ்வளோ இருக்குது. இதுனா ஒரு நிமிஷம் நீங்கள் ஷார்ட்ஸு மற்ற இது பார்க்குறப்பல ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு அது புரியும். சரி, நான் ரொம்ப அறுக்க விரும்பலை. நம்ம கிளாஸ்க்கு போகலாம். என்ன பார்க்க போகிறோன்னா டெய்லி யூஸ் சென்டென்ஸ் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் டே 1 நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நல்லா படிங்க, எல்லாம் பண்ணுங்க. ஓகே, தன்யவாத். என் கை வச்சா நிழல் தெரியாது, அதனால் நான் அப்படியே ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன். வெல்கம் டு மை கிளாஸ் உஷா ஸ்போக்கன் ஹிந்தி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டெய்லி யூஸ் சென்டென்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட் டே இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆப் கஹா ரஹே ஹோ, நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள்? வேர் டு யூ லிவ்? ஆப் கஹா ரஹே ஹோ, நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள்? வேர் டு யூ லிவ்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மைம். அது என்ன சொல்கிறான், அதுக்கு பதில் என்ன சொல்லணும்? நீ எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு அது பதில் சொல்லுவோம் இல்லையா? மைம் தமிழ்நாடுமே ரஹிஹூம், நான் தமிழ்நாட்டில் வசிக்கிறேன். ஐ எம் லிவ் இன் தமிழ்நாடு. முதல்ல அவன் என்ன கொஸ்டின் கேட்குறான்? ஆப் கஹா ரஹேஹோ, நீ எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறான். அதுக்கு இன்னொருத்த என்ன பதில் சொல்கிறான்? பிங்கிறவன் நான் தமிழ்நாட்டில் இருக்கேன். அடுத்தது ஆப் ஹிந்தி சீக் ரஹேஹோ, நீங்கள் உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி கற்றுக்கொள்கிறீர்களான்னு கேட்குறாங்க. கியா ஆப் ஹிந்தி சீக் ரஹே ஹோ? ஆர் யூ லேர்னிங் ஹிந்தி? நீங்கள் ஹிந்தி கற்றுக்கொள்கிறீர்களா? இதுதான் இன்றைக்கி 3 சென்டென்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். முதல்ல எங்கே வசிக்கிறீங்கன்னு கேட்கணும். ஆப் கஹா ரஹே ஹோ, நீங்கள் எங்கே இருக்கீங்க? வேர் டு யூ லிவ்? அப்போ அவன் என்ன பதில் சொல்லுவான்? மைம் தமிழ்நாடுமே ரஹிஹூம், நான் தமிழ்நாட்டில் இருக்கேன். ஐ எம் லிவிங் தமிழ்நாடு. அடுத்தது என்னது? கியா ஆப் ஹிந்தி சீக் ரஹே ஹோ, என்ன நீங்கள் ஹிந்தி கற்றுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு என்ன சொல்கிறான்? ஆர் யூ லேர்னிங் ஹிந்தி? இதுதான். ஓகே, இன்றைக்கி இதுதான். ஃபஸ்ட்டு என்ன ஒன்று கேட்கணும்? ஆப் கஹா ரஹே ஹோ, மைம் தமிழ்நாடுமே ரஹிஹூம். கியா ஆப் ஹிந்தி சீக் ரஹே ஹோ? ஆர் யூ லேர்னிங் ஹிந்தி? இதுக்கு உண்டான பதில் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? இந்த சென்டென்ஸை நீங்கள் இந்த 3 சென்டென்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இதை டெய்லி நீங்கள் ரிப்பீட் பண்ணி சொல்லி பார்த்தாலே ஹிந்தி நான் மீனிங்கும் கொடுத்துருக்கேன். ஹிந்தியில் எப்படி ஆப் கஹா ரஹே ஹோ, மேலே ஹிந்திலையும் கொடுத்துருக்கேன். அதே டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன், தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன். அதனால் சூப்பராக ஹிந்தி தெரிஞ்சவங்களும் ஹிந்தி தெரியாதவங்களும் கூட இதை நீங்கள் படிக்கலாம். ஓகே, நீங்கள் இப்படி தான் படித்து பழகணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக நான் இந்த கிளாஸை நான் எடுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா படிங்க. தன்யவாத்.